ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றம், நாள்தோறும் கொலை கற்பழிப்பு, இதுதான் இந்த ஆட்சியிலே நடக்குது. கேட்டா திராவிட மாடல் ஆட்சியா? திருட்டு ஆட்சி இந்த ஆட்சி. எங்க பார்த்தாலும் திருடுதான். மதுரை மாநகராட்சியில 200 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கு. இது என்பதை கண்டறிந்து நம்ம மதுரை மாநகராட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் சோலைராஜா அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தார். அது செவிடன் காயில் வாங்கிய சங்காக இருந்தது. அங்க இருந்த ஆணையாளர், இதற்கு முன்பாக இருந்த ஆணையாளர், அது உண்மையா என்பதை கண்டறிவதற்காக ஒரு குழு அமைத்து விசாரிக்கிறார். நாங்க சும்மா சொல்லல, ஊடகங்களை நண்பர்களே நன்றாக கேளுங்கள், இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லி அந்த ஆணையாளர் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்கும் போது மின் கட்டணத்தில் தான் கண்டுபிடிக்கிறார்கள். மின் கட்டணம் கமர்சியலா வாங்கப்பட்டிருக்கிறது. கமர்சியலுக்காக மின் கட்டணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் அது வீட்டுக்கு போடப்பட்ட வரியாக இருக்கு. திருமண மண்டபத்துக்கு வீட்டு வரியை போட்டிருக்கிறார்கள். இப்படி அறிந்ததனால் தான் அவர் காவல்துறை ஆணையாளரிடம் அதை மனுவாக கொடுத்து விசாரிக்க சொல்லுகிறார். காவல்துறை ஆணையாளர் வாங்கி போட்டு விட்டார். வழக்கம் போல ஆளுங்கட்சி எதிர்த்து கொடுக்கிறாங்க. இது தெரிந்தவுடன் நாங்கள் பொதுச் செயலாளருக்கு சொல்லி முதன்முதலாக நம்முடைய பிரித்தானியபுரத்தில் சோலைராஜா அவர்கள் தலைமையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம்.